கார்கில் போரின் 26வது ஆண்டு வெற்றி தினத்தை புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர், காவல்துறை அதிகாரிகள், ஓய்வு பெற்ற முப்படை அதிகாரிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கடந்த 1999ஆம் ஆண்டு பாகிஸ்தான் இராணுவத்தினர் ஜம்மு காஷ்மீரின் கார்கில் பகுதியில் ஊடுருவி அப்பகுதியை ஆக்கிரமிப்பு செய்தனர். இதனால் இந்திய இராணுவத்திற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் மூண்டது. நாட்டை காக்க நடந்த போரில் இந்திய தரப்பிலும் 543 இராணுவத்தினர் வீரமரணம் அடைந்தனர். பாகிஸ்தான் இராணுவத்தை விரட்டியடித்து கார்கிலை மீட்டு வெற்றி பெற்ற நாள் 1999 ஜூலை 26ஆம் தேதி ஆகும். கார்கில் போரில் வெற்றி பெற்றதன் நினைவாக ஜூலை 26ஆம் தேதி ஆண்டுதோறும் கார்கில் வெற்றி தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் இன்று கார்கில் போரின் வெற்றி தினம் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர், காவல்துறை அதிகாரிகள், ஓய்வு பெற்ற முப்படை அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் ஆகியோர் பங்கேற்று போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து போரில் வீர மரணம் அடைந்த இராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர்.